ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிதேசன் அகாடமிக்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒரு டவுட் கேட்டிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம இது சொல்யூஷன் எப்படி வருதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் படிக்கலாம். அண்ட் இண்டக்டர் ஆஃப் இண்டக்டன் எல், ஒரு இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுதான் அந்த எல். கெப்பாசிட்டர் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் சி, இந்த கெப்பாசிட்டன்ஸ் இதுக்கு பேர் சி. த ரெசிஸ்டர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆர், இதோட பேர் ஆர். கனெக்டட் இந்த சீரீஸ்ல கனெக்ட் ஆயிருக்கு. அண்ட் ஏசி சோர்ஸ் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வி, ஒரு ஏசி சோர்ஸ் கொடுத்து அது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வின்னு வச்சிருக்கோம் as shown in the figure. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் எல்சிஆர், இந்த எல்சிஆர் நடுவில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஒவ்வொன்று, இதுக்கு 40 வோல்ட், இதுக்கு 10 வோல்ட், இதுக்கு 40 வோல்ட் ரெஸ்பெக்டிவ்லி கொஸ்டின் பேப்பர்ல கொடுத்துருக்காங்க. The amplitude of the current through the angle CR series circuit is 10√2 ampere. அதாவது ஐ நாட்டோட வேல்யூ கொடுத்துட்டேன், ஆம்பிளிடியூட் ஆஃப் த கரண்ட்னு சொல்லிட்டு மின்சார வீச்சு எண்ணிக்கை பார்த்தோம்னா 10√2 ஆம்பியர். The impedance of the circuit is an inducer of L and capacitance of C and resistor of R are connected in the series to the source AC. Potential difference V volt as shown in the figure. Question paper அவங்க கேட்குறான் the impedance. Question வந்து பார்த்தீங்கன்னா find the impedance. இம்பர்டன்ஸ் தான் கொஸ்டினை கேட்குறான். சரி, இம்பர்டன்ஸ்க்கு நம்ம கிட்ட என்ன ஃபார்முலா இருக்குது? டைரெக்டாக கரண்ட்டுக்கு இம்பர்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன, இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் தானே. ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன ஃபார்முலா, V = I × R யூஸ் பண்ணுவோம். அப்போ R வேணும்னா V/R. பட் இது டைரெக்டாக V/I, டைரெக்டாக இது ஃபாலோ பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், VRMS/IRMS யூஸ் பண்ணலாம். சரி, அப்போது இந்த இடத்துல நெட் இம்பர்டன்ஸ் மூலமாக இந்த VRMS என்னன்னு நமக்கு தெரியும். அதே டைம் IRMS என்னன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால சம் சால்வ் பண்ண முடியும். சரி, IRMS அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொஸ்டின்லேயே ஒரு டேட்டா கொடுத்துருக்கான். கொஸ்டின்ல என்ன டேட்டா கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 10√2 அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். பட் இது டைரெக்டாக அப்ளை பண்ண முடியாது. எப்படி அப்ளை பண்ணால் நான் தனியாக போட்டு காட்டுறேன். IRMS which is equal to I0/√2 தான் ஃபார்முலா. அப்போ IRMS I0 கொஸ்டின் எவ்வளோ கொடுத்தோன்னா 10 × √2/√2 இப்படி போடணும். √2 கேன்சல், அப்போ 10 ஆம்பியர் வரும் IRMS. அப்போ 10 போட்டுக்கலாம். சார் VRMS என்ன சார் வரும்? கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பாருங்க, இந்த இடத்துல சிஆர் சர்க்கியூட்லேருந்து தான் நான் எடுத்தேன். இது சி, இது ஆர் சர்க்கியூட். சரி, சி இந்த இடத்துல பாருங்க, கொஸ்டின் பேப்பரில் இந்த இடத்துல கொடுத்துருக்கான். இங்கே இருக்கு சிஆர் சர்க்கியூட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓவரால் இந்த கரண்டோட பீக் வேல்யூ எடுத்திருக்கும். ஸோ ஓவரால் பீக் வேல்யூ எடுத்துக்கிறப்போ நமக்கு பொட்டன்ஷியலும் இதே மாதிரி தான் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பொட்டன்ஷியல் என்ன சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஸ்டின் பேப்பரில் பாருங்க, இது ஒரு எல்சிஆர் சர்க்கியூட். ஸோ எல்சிஆர் சர்க்கியூட்டில் எனக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்சிஆர் சர்க்கியூட்டில் பொட்டன்ஷியல் which is equal to root of impedance potential minus capacitor potential power whole square plus ரெசிஸ்டன்ஸோட பொட்டன்ஷியல் ஸ்கொயர். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இம்பர்டன்ஸ்க்கு 40 கொடுத்துருக்கான், கெப்பாசிட்டன்ஸ்க்கு 10 கொடுத்துருக்கான், பவர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு 40 கொடுத்துருக்கான். ஒரு டைம் செக் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்க, இண்டக்டன்ஸ்க்கு 40, கெப்பாசிட்டருக்கு 10, ரெசிஸ்டன்ஸ்க்கு 40. ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு, இது மைனஸ் பண்ணால் 30, அப்போ 30 பவர் ஸ்கொயர் ப்ளஸ் அது 40 ஸ்கொயர். ஸோ இதை பார்த்தாலே தெரியுது, இட்ஸ் நியர்லி 50 ஸ்கொயருக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ ஒரு 50 வெளியே வந்துடும். ஸோ 50 வோல்ட். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக எதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம், V0 பீக் வேல்யூவாகவே நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதை டேரெக்டாக நம்ம இந்த இடத்துல நெட் இம்பர்டன்ஸ்னால VRMSக்கு இது ஈக்குவல் தான். ஸோ VRMSக்கு ஈக்குவல்னா மேலே 50 போட்டுக்கலாம். ஸோ 50 கேட்டோம்னா இதுவும் கேன்சல், அப்போ 5 வரும். ஸோ 5 இம்பர்டன்ஸோட யூனிட் வந்து ஓம். ஸோ இந்த கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்டாக 5√2 ஓம் அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். இந்த டவுட்ல புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு டவுட் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.